விமர்சனங்களை நொறுக்கிய விஜய் எடுத்த முடிவு. மீண்டும் இணையும் பிளாக் பஸ்டர் கூட்டணி. விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் உருவாகும் தளபதி 68 படத்தில் நடித்து வருகின்றார். லியோ படத்தில் தான் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஸ்கோர் செய்த விஜய் தற்போது தளபதி 68 படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. இப்படத்தில் விஜய் அப்பா மற்றும் மகன் என இரு கதாபாத்திரங்கள் நடிப்பதாக தெரிகின்றது. இதில் ஒரு கதாபாத்திரத்திற்காக தன் லுக்கை விஜய் டோட்டலாக மாற்றியுள்ளாராம். இதற்கான லுக் டெஸ்டிற்காக விஜய் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு படக்குழுவுடன் சென்றிருந்தார். எனவே இப்படத்திலும் விஜயின் நடிப்பு பேசப்படும் வகையில் இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து விஜயின் 69வது படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்விதான் அனைவரிடமும் இருந்து வருகின்றது. அட்லி, கார்த்திக் சுப்ராஜ், நெல்சன் ஆகியோரின் பெயர்கள் அடிபட்டு வருகின்றன. ஆனால் யார் தளபதி 69 படத்தை இயக்குவார் என்பது உறுதியாக தெரியவில்லை. தளபதி 68 படத்தின் ரிலீஸுக்கு பிறகுதான் அடுத்த படத்தை பற்றிய அறிவிப்பு விஜய் வெளியிடுவார் என்றே தெரிகின்றது. இந்த நிலையில் தளபதி 68 படத்திற்கு முன்பு விஜய் ஒரு படம் திரையில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. தரணியின் இயக்கத்தில் விஜயின் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற கில்லி திரைப்படம் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ரீ-ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் ரீ-ரிலீஸ் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளில் சன் பிக்சர்ஸ் இறங்கியுள்ளதாக தகவல் வருகின்றன. இதையடுத்து விஜய்க்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக சில தகவல் வந்தன. வேட்டைக்காரன், சுறா, சர்க்கார், பீஸ் போன்ற விஜயின் படங்களை சன் பிக்சர்ஸ் தான் தயாரித்தது. இவர்கள் இணையும் படங்கள் வசூலில் சாதனை படைத்து வந்தன. ஆனால் பீஸ்ட் படத்தின் போது விஜய் மற்றும் சன் பிக்சர்ஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக வதந்திகள் பரவின. இதையடுத்து எங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்ய சன் பிக்சர்ஸ் விஜயின் கில்லி படத்தை மறு வெளியீடு செய்ய இருக்கின்றது. விஜயும் இது உறுதி செய்யும் வகையில் தளபதி 69 படத்திற்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் கூட்டணி அமைக்க உள்ளார் என்று தகவல்கள் வருகின்றன. எனினும் இத்தகவல் எல்லாம் உண்மையா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.